திமுகவை எதிர்த்து அரசியல் கட்சி துவங்கிய நடிகர் கமல்ஹாசன் தற்போது திமுக கூட்டணியிலேயே ராஜ்யசபா பதவி பெற்றுள்ளது குறித்து பாஜக மூத்த தலைவரும் மகாராஷ்டிரா ஆளுநருமான CB ராதாகிருஷ்ணன் மற்றும் MLA வானதி சீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆமா, மக்களுடைய ஆதரவை பெற முடியாத, தேர்தலில் வெற்றி பெற முடியாதவர்கள் என்னவெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது பேசினார்களோ அதையெல்லாம் குறிப்பாக திரு கமல்ஹாசன் அவர்கள் சினிமா வசனம் போல ஷூட்டிங் நடத்துகின்ற பொழுது பேசுகின்ற வசனம் எப்படி அவர்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லையோ அந்த மாதிரி ஒரு சினிமா வசனத்தை எல்லாம் மக்கள் முன்பாக பேசிவிட்டு 2 தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இப்போது தன்னுடைய சுயநலத்திற்காக எப்படியாவது ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே இல்லை அசம்பிளிக்குள்ளே போகணுங்கிற தன்னோட ஆசைக்காக தன்னை நம்பி வாக்களித்தவர்கள், தன்னை நம்பி வேலை செய்தவர்கள், அந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்துவிட்டு இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அதன் வாயிலாக அவருக்கு ஒரு பதவி கிடைத்திருக்கிறது. இதற்கு ஒரு ஆளுநர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா? கமல்ஹாசன் எப்பொழுதாவது ஒன்றை ஒழுங்காக சொல்லி இருக்கிறாரா? ஏதாவது ஒன்றை ஒழுங்காக சொல்லி இருக்கிறாரா? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்புதான் என் வேலை என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருப்பதுதான் தமிழகத்திற்கு நன்மை பயக்கும் என்று சொல்கிறார். இவருக்கு எது நன்மை பயக்கிறதோ அது தமிழகத்தினுடைய நன்மை என்று நினைக்கின்றவரை பற்றி என்னிடத்தில் எது கருத்து கேட்கிறீர்கள்? பதவிக்காக சொல்லி இருக்கிறார். எங்கே தீப்பெட்டி இருந்தாலும் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. தனக்கு பதவி வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதராக அவர் இருக்கிறார். தமிழில் சான்ஸ்கிரிட்ல இருந்துதான் தமிழ் பிறந்தது என்று யாராவது ஒரு சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அல்லவா? அதுபோல சில நாம் பேசுகிற பொழுது அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் தான் பொது வாழ்க்கையில இருப்பதற்கு தகுதி படைத்தவர்.